என்ன இந்த குளிருது ஆச்சே வேற ஊர்ல விட்டுட்டு வந்துட்டோம் होटल आ गया साहब என்னடா மீட்டருக்கு மேல காசு கேக்குறியா ஹோட்டல் தானடா இது हाँ जी இது ஆச்சியா இத விடுவே நீ இந்த பிடிச்சு தொலை ये क्या इतने में क्या होगा थोड़ा और दीजिए ना साहब थोड़ा और दीजिए கொடுக்க மாட்டே போடா बुड्ढा धुप சின்ன பிள்ளைல ஆச்சிய பத்த மாதிரி இருக்காளே என்ன அழகு என்ன அழகு இன்னைக்கு நான் அறிமுகத்துல தான் முடிச்சிருக்கேன் 1 லட்சம் ரூபாய் பரிசா படிப்போம் ஒரு முக்கியமான அறிவிப்பு மேற்கண்ட படத்தில் மாறுவடத்தில் இருக்கும் பிரதாப் ஒரு பிரபலமான கொள்ளைக்காரன் பலதரப்பட்ட மாறுவேடங்கள் புனைவதில் பல கில்லாடி இவனை பற்றிய சரியான தகவல் கொடுத்தாலோ அல்லது போலீசில் பிடித்து கொடுத்தாலோ 1 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் இப்படிக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் ஐயோ லாட்டரி சீட்டு வாங்கினா கூட ஒரு நம்பர் முன்ன பின்ன இருக்குமே லாட்டரி சீட்டு வாங்காமலே 1 லட்சம் ரூபாய் கிடைக்குதே பிரதாப் நீ எங்கப்பா இருக்க அப்படியே கூட்டிலா அவனுக்கு தமிழ ஆமா நான் தமிழன் தான் என் பேரு மணி நானும் காணாமுனா நானும் தமிழ் தான் உங்க குரல் கேட்டது கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சா வந்துட்டேன் ஓ அப்படியா நான் என்னமோன்னு நினைச்சேன் ஆமா நீங்க செட்டியார் தானே ஆமா தமிழ்நாடு தானே ஆமா காரைக்குடி தானே நம்ம பூர்வீகமே தமிழ் பேசுறீங்கல்ல எப்படி கண்டுபிடிச்சீங்க அறிவிலதான் ஐயோ உங்களை செட்டியார்னு கண்டுபிடிச்ச மாதிரி இந்த பிரதாப்பையும் கண்டுபிடிச்சு கொடுத்தானா எனக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்குமே ஆமா நொடிக்கு 1 ரூபாய் பிட்டாப்பு பிட்டாப்புன்றே யார் இந்த பிட்டாப்பு இவன் பயங்கரமான கொள்ளைக்காரன் ஐயோ இவனை கண்டுபிடிச்சு கொடுத்தா போலீஸ்ல 1 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க கவலையே விடாதீங்க உங்க முகத்தை பார்த்தாலே அறிவுக்களை தாண்டவ மாதிரிதாக்கும் நான் தமிழ் பேசுவேன் நீங்க கண்டுபிடிச்சு போய் நினைச்சேன் நீங்க தான் பிரதாப்பையும் கண்டுபிடிச்சு லட்சாதிபதியாக போறீங்க ஐயா ஆனா ரூணா காணா மூணா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க இந்திரிங்க லட்சாதிபதி அடிக்கடி சொல்லாதீங்க புல்ல இருக்குது ஆமா செட்டியாரே என்ன இந்த பக்கம் அதாவது அப்படி வயசாயிடுச்சுல அமர்நாத் பத்ரிநாத் கேதாரிநாத் போலன்னு வந்தேன் காட்டூலியா போடுமாவே காரைக்குடியில அடிக்கடி காணாம போடுவாராக்கும் அதான் ஹோட்டல்ல ரூம் எடுத்து கைடு இருக்காங்களான்னு பாக்கலான்னு வந்தேன் கொஞ்ச இடத்துல லட்சாதிபதி பார்த்துட்டேன் ஐயோ மறுபடியும் சொல்லாதீங்க புல்ல இருக்குது ஜாஸ்தி ஏய் பேரர் இதராவ் क्या है கைட் லிஸ்ட் லாவ் செட்டியாரே ஏகப்பட்ட கைடு இருக்காங்க எது வேணாலும் செலக்ஷன் பண்ணிக்கங்க போடா இதுல நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்களும் இருக்காங்க நம்ம நாட்டு எல்லா வரைக்கும் கொண்டு போய் கட்டுவாங்க ஓ மாறிடுச்சா கம்போதியாக்கும் என்னது அச்சு மாதிரியே இருக்காளே கீதா ஓகே What nonsense? Who are you? நான் தமிழ்நாட்டுக்காரன் தான் என்கிட்ட நீ தமிழ்லயே பேசலாம் எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் பொம்பளைங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இப்படி அனுமதி இல்லாம நுழைய கூடாது ப்ளீஸ் அவுட் ஆக்சுவலி கோவத்தை பாரு உன்கிட்ட தனியா பேசுறதுக்கு இதை விட ஒரு நல்ல இடம் கிடைக்காதுங்கிறதுனால தான் நான் இங்க வந்திருக்கேன் கீதா நீ ஒரு டூரிஸ்ட் கைட் நான் போக போற இடத்துக்கு நீ தான் வழிகாட்ட முடியும் முதல்ல நீ இத பாருமா நான் அயல்நாட்டுல இருக்க டால்கேட் ஜெயிலுக்கு போகணும் அதுக்கு எல்லையை கடக்கணும் எந்த எல்லை இந்த ஹோட்டல் இல்லையா ரொம்ப தமாஷா பேசுறிய இப்ப தெரியுதாமா கண்ணு எந்த எல்லைன்னு நம்ம நாட்டோட எல்லை இத முதலே சொல்லியிருந்தா ஒரு அடியாவது மிச்சமா இருக்கும்ல சரி வழி காட்டுறதுக்கு நீயும் நம்ம கூட வர்ற எனக்கு நம்ம நாட்டோட எல்லை வரைக்கும் தான் வழி தெரியும் அங்க ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிற நேபாளி ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா டால்கேட் ஜெயிலுக்கு போற வழி தெரியும் சரி அந்த ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு நம்ம 2 பேரும் காலையில கிளம்புறோம் அது வரைக்கும் இங்கதான் தங்குறோம் ஏய் பயப்படாத நீ ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணா உன்னை அறையறதுக்கு தவிர வேற எதுக்காகவும் என் கை உன் மேல படாது ஓகே அது ஐ அம் சாரி தெரியாம தொட்டேன் குட் நைட் ले लो தேங்க்யூ ஜி ஏதாவது சத்தம் மித்தம் போட்டா தொலைச்சிடுவேன் ஜாக்கா ஐயோ இவன் எப்படி இங்க வந்தா ஐயா நீங்க தமிழன் தானே ஆமா நீங்களும் தமிழா நீங்க தமிழன்னு எப்படி கண்டுபிடிச்சேன் தெரியுமா இப்பெல்லாம் இந்த மணி ரொம்ப துப்பறிய ஆரம்பிச்சிட்டா அதெல்லாம் இதுக்கு உங்களுக்கு ரூம் தானே ஆமா இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் அதோட ஷோக்னாபாத் போக ஒரு ட்ரெயின் டிக்கெட் வேணும் நீங்க கவலையே படாதீங்க நம்ம ஊர்க்காரர் இங்க டிராவல்ஸ் வச்சிருக்காரு போன் பண்ணா டிக்கெட் வாங்கிக்கலாம் இந்தாங்க அவருடைய விசிட்டிங் கார்டு
நீங்க நம்மால் ஆயிட்டீங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் காட்டேஜா போட்டு தர போறேன். உங்க பேர் என்ன? டேவிட் குமார், மெட்ராஸ். நீங்க ரெஸ்டாரண்ட்ல காபி சாப்பிடுங்க. ரூம் புக் பண்ணிட்டு வந்துடுறேன். एक दो तीन चार पाँच Get me one coffee, fast. லட்சாதிபதி அப்பிச்சே இங்க வாங்க. அடிக்கடி சொல்றீங்களே, இதோட கிளம்பிட்டீங்களா? ஆமா, பெரிய ஆளியா நீ. அறிவோடு சேர்ந்து உனக்கு பணமும் சேர போகுது. நான் ஆசீர்வாதம் பண்ணது வீண் போகல. நீ லட்சாதிபதி ஆக போற. என்ன பத்தி சொல்றீங்க? கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஒருத்த உள்ள போறானே, அவன் தான் பிரதாபங்கிறது. பார்வத்துல வந்திருக்கான். அளவிடாத கப்புன வைக்கும். நீ முதல்ல உள்ள போய் போலீஸ்க்கு போன் பண்ணி புடிய ஆள லட்சத்தை மடக்கு போய் சீக்கிரம்ன்ற. காபி சாப்பிடுறியா? हेलो पुलिस स्टेशन प्रताप क्रिमिनल जो डेविड के नाम पर खयाम होटल में टहर रखा है. मैंने उसको यहाँ पकड़ रखा है. जल्दी. हाँ இது என்ன புது குழப்பமா இருக்கு? சீக்கிரம் வாங்க ஐயா. 1 லட்சத்தை கொடுங்க ஐயா. விடு விடு என்ன. ஐயோ, அவசர போலீஸ் சொல்றாங்களே, அவசரத்துக்கு வரமாட்டேங்கிறாங்களே. ஐயோ லட்சமாச்சே. என்ன செய்ய? சலாம் அலைக்கும். போயா. நான் வணக்கம் சொல்லணும். அனுச்சாதிபதி. அது யாரு? திருமணம் பக்கத்துல செட்டியார் மாதிரியா இருக்காரு. ஒருவேளை அவர் மகனா இருக்குமோ? சின்ன செட்டியார, சின்ன செட்டியார. வாங்க அப்பிச்சி. யாத்தி, உங்க அப்புச்சி முகம் அப்படியே இருக்கு. சின்ன செட்டியார, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அப்பிச்சி அவங்க ஒத்தையில வந்தாங்களா? நான் அப்படியே துணைக்கு வந்தேனாக்கும். அப்படியா? ஆமா. என்னப்பா கத்திப்பு. என்னப்பா பேசிக்கிட்டே இருக்கும்போது கத்திய வச்சுட்டா? அச்சா, உயிர் மேல ஆசை இருந்தா அவங்கள போக சொல்லு. போகையா. ஹிந்தில சொல்லியா முண்டோம். நீங்க கத்தி வச்சது ஹிந்தி வரல. सर நான் சொல்றது அப்படியே சொல்லு. ये सब हमारा दोस्त है. ये सब हमारा दोस्त है. ये प्राण नहीं है. आप प्राण नहीं है. आप चल सकते हैं. जल्दी आता है. चले जाओ. चले जाओ. अरे हो गया. इसको देखो, फजूल में अपना टाइम वेस्ट कर दिया. चलो. தமிழனா பிறந்துட்டு சைடுல கத்தி வைக்கலாமா? உங்க அப்பா எனக்கு எவ்வளவு பழக்கம். ₹1,00,000 போச்சு. ஆள் கையில தானே இருக்கா. எங்க போயிட போறான்? ஒரு முக்கியமான வேலை இருக்கு. முடிஞ்ச உடனே பாத்துக்குவோம். ஆமா, அவனோட எங்க போறீங்க? தில்காமுக்கு. ஆனா ஆத்த எந்த இடத்துல கடக்கிறதுன்னா தெரியல. எனக்கு தெரியுமே. சொல்லுங்களே. சொல்ல மாட்டேனே. ஏன் பிரதாப் அப்புச்சியை வற்புறுத்திட்டு இருக்க? சொல்லவே வேண்டாம், சொல்லவே வேண்டாம். இந்த ₹1,00,000 சொல்லிட்டு அப்புறம் என்ன? எங்கப்பா கூட்டிட்டு போற? சொல்ல வேண்டாம்னு சொல்லிருக்கேன்ல. வா. நான் சொல்ல மாட்டேன். சொல்லவே சொல்ல வேண்டாம். மாட்டேன். என்னப்பா கட்டுமரத்துல ஏத்திட்டீங்க? வாகிட்டா போலாம். என்ன முறைகிற? முறைச்சா எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? வா போய்கிட்டே ரசிக்கிறேன். அப்பா அப்புச்சி ஏன் நீ வற்புறுத்துற? அப்புச்சி ஆத்த எங்க கடக்கணும் நீங்க சொல்லவே வேண்டாம். ஆனா நாங்க எங்க போனாலும் கூட மட்டும் வருவீங்க. உங்களை கோடி கூப்பிடுறேன், விட்டுருங்கப்பா. ஐயோ, ஜோசிகார அப்பவே சொன்னா உங்களுக்கு தண்ணியில கண்டோம்னா நான் குடிக்கிற தண்ணியா கொடுத்தேன். இந்த தண்ணி தெரியாம போச்சே. இந்த ஆறு அருவில போய் முடியுறியா? என்ன கரையோரம் இறக்கி விடுங்கயா. நான் நடந்து வந்து வழி சொல்றேன். கரையில விட்டு நீங்க ஓட மாட்டேனே. ஓடிடுவீங்களே. சொல்ற கேளுங்கயா. நீச்சல் தெரியாதியா? அப்புச்சி ஆசைப்படி கரையோரம் நடந்து வந்து வழி சொல்லட்டும். வழி சொல்றேன்.